ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவிஷன் மண்டலங்கள்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு மண்டலங்களையும் சீராக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிராணமய கோஷம். நம்ம உடம்புல அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம்னு ஒன்று இருக்குது. பிராணனினால் ஆன ஒரு உடல், அது ஒரு டிவிஷன். அதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த பிராணமய கோஷம் சீராக இருக்கணும், அதில் எந்த ஒரு குறைபாடு வரக்கூடாது. அப்போ இந்த 72,000 நாடி நரம்புகளுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக இயங்கும். பிராணமய கோஷம் நன்றாக இருப்பதற்கு நம்ம உயர்நிலை பிராணாயாம பயிற்சிகள் பண்ணணும்னு வேண்டாம். அதற்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. முதல்ல நம்ம நாடி நரம்புகளையும் நன்றாக சுத்தப்படுத்தக்கூடிய நாடி நரம்பு பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் ப்ராக்டிஸ் பண்ணாலே அதுவே நம்ம உடம்பில் பிராணமய கோஷத்தை சீராக இயங்க வைக்கும். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது ஒரு ரிதமாக இருக்கணும். நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு 10 செகண்ட் எடுத்தீங்கன்னா அது 20 செகண்ட் மூச்சை வெளியே விடுறோம். 10 செகண்ட் எடுத்த மூச்சை தான் மெதுவாக 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 வெளியே விடுறோம். அப்போ உள்ளே செல்கின்ற மூச்சினுடைய அளவு அதிகமாக இருக்கணும், வெளியே வருகின்ற மூச்சினுடைய அளவு குறைவாக இருக்கணும். அப்போ நம்ம எப்பொழுதுமே மூச்சில் கவனம் செலுத்தணும், பிராணனில் கவனம் செலுத்தணும். அந்த பிராணனில் கவனம் செலுத்த 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 தான் உங்களுக்கு அந்த நிலை கிடைக்கும். ஸோ அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கவனம் செலுத்தி மூச்சு வெளியே விடுறத ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக வெளியே விடணும். இது பயிற்சி, முயற்சி, இறையருள். இப்போ இன்றைக்கு நாம் பிராணமய கோஷத்தை நன்றாக சுத்தப்படுத்திடணும். நாடி சுத்தின் மூலமாக, எளிமையான பிராணாயாம பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக சுத்தப்படுத்த முடியும். நம்ம பிராணமய கோஷம் சுத்தமாக இருந்துச்சுன்னா மனோமய கோஷமும் சுத்தமாக இருக்கும், எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும், சொல் சுத்தமாக இருக்கும், செயல் சுத்தமாக இருக்கும், உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இருக்கும், ஒவ்வொரு செல்களுக்கும் பிராணசக்தி நன்றாக இருக்கும். அப்போ உற்சாகம், உயிர் துடிப்போடு, உயிர் ஆற்றலோடு சிறப்பாக வாழலாம். இப்போ ஆண்கள் பெண்கள் திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா கூட அவங்க உடம்புல பிராணசக்தி குறைவாக இருக்கின்றது. கணவன் மனைவி இருவருமே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நாடி சுத்தி பயிற்சியை அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக பிராணமய கோஷத்தை, அந்த டிவிஷனை சிறப்பாக இயங்க செய்யலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. முதல்ல நம்ம பிராணமய கோஷத்தை சுத்தப்படுத்தக்கூடிய நாடி சுத்தி பயிற்சி பார்க்க போகிறோம். இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க, பெருவரல்னால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மிக மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க நிதானமாக. மூச்சு வெளியே விடுறது ரொம்ப ஸ்லோவாக வெளியே விட்டுறணும். இப்போ மோதிர வரனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்லேயே இன்ஹேல், ரைட்லேயே எக்ஸேல். இப்போ இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ முழுமையான ஒரு நாடி சுத்தி. ஸ்டார்ட் வித் லெஃப்ட். இது ஒரு சுற்று. இந்த மாதிரி 5 சுற்று 10 சுற்று நிதானமாக பண்ணிக்கோங்க. பயிற்சி பண்ணும்போது சஃபகேஷன் வந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ 2 கை சின்முத்திரை. சீத்தளி. வாய் வழியாக மூச்சை உள்ளடங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். அப்படி மாற்றிக்கோங்க. லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்லேயே இன்ஹேல், ரைட்லேயே எக்ஸேல். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. இடது இழுத்து வலது. நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி மாற்றிக்கோங்க. பத்து முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. முழுமையான நாடி சுற்றி ஸ்டார்ட் வித் லெஃப்ட். பொறுமையாக முழுமையான சுற்று பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை. சீத்தளி. வாய் வழியாக மூச்சை உள்ளடங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. சதந்தா. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுறேன். சுகாசனத்தில் பிராணமுத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மூன்று முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வஜ்ராசனத்துக்கு வர்றேன். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். பிராணமுத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணு. இடது கை சின்முத்திரை. லெஃப்ட்லே இன்ஹேல், லெஃப்ட்லே எக்ஸேல். பத்து முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. மூச்சு வெளியே விடுறது ரொம்ப ஸ்லோவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ மாற்றிக்கிட்டுறோம். பத்து முறை நிதானமாக அப்படி இடதில் இழுத்து வலது.
10 முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. மாற்றிக்கோங்க. வலதில் எழுத்து இடது. பத்து முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டேஷனாக பண்ணுறோம். ஸ்டார்ட் வித் லெஃப்ட். இது ஒரு சுற்று. இந்த மாதிரி 3 சுற்று 5 சுற்று பண்ணிக்கோங்க. 2 கை சின் முத்திரை, சீத்தளி, இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. சதந்தா, பத்து முறை பண்ணிக்கோங்க. 2 கை சின் முத்திரை, கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள். பத்து முறை பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி நம்ம உடம்புல டிவிஷன், பிராணமய கோஷம், அந்த பிராணமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். நம்ம உடம்புல பிராணமய கோஷம் சிறப்பாக இயங்கும். ஒளிமயமான உடல், ஒளிமயமான எண்ணங்கள் கிடைக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். நீண்ட ஆயுள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.